பசுமையான மலைகளால் சூழப்பட்டு ஒரு சிறிய கிராமத்தில் ஆரின் என்ற ஆர்வமுள்ள ஒரு சிறுவன் வாழ்ந்து கொண்டிருந்தான். ஒவ்வொரு இரவும் அவன் புல்வெளியில் படுத்துக்கொண்டு வானத்தில் உள்ள நட்சத்திரங்களை பார்த்து அவற்றின் இரகசியங்களை எண்ணிப் பார்த்தான். ஒரு இரவு விசித்திரமான ஒன்று நடந்தது. ஒரு சிறிய ஒளிரும் நட்சத்திரம் வானத்திலிருந்து விழுந்து அவன் அருகில் மெதுவாக இறங்கியது. "வணக்கம்," அந்த நட்சத்திரம் மகிழ்ச்சியான குரலில் சொன்னது. ஆரின் அதிர்ச்சியுடன் எழுந்தான். "நீ பேசுவாயா?" "நான் லூமி," என்று நட்சத்திரம் சிரித்தது. "நான் வழி தவறிவிட்டேன். நான் மீண்டும் வான ராஜ்யத்துக்கு போக வேண்டும். நீ எனக்கு உதவுவாயா?" ஆரின் கண்கள் மகிழ்ச்சியால் பிரகாசித்தன. "ஒரு சாகசமா?" "நிச்சயம்." பயணம் தொடங்குகிறது. அவர்கள் பஞ்சு போன்ற மேகங்களை கடந்து பறந்தனர். சில நேரத்தில் ஒளிரும் மரங்களும் மினுமினுக்கும் நதிகளும் கொண்ட மிதக்கும் தீவுகளுக்கு அவர்கள் வந்தனர். ஆனால் அவர்கள் பயணம் எளிதாக இல்லை. வான ராஜ்யத்திற்கு செல்லும் பாதையை காக்கும் புயல் மிருகம் தோன்றியது. அது கர்ஜித்தது. வானம் முழுவதும் இடியும் மின்னலும் ஒலித்தது. லூமி சொன்னது, "உன்னை நம்பு." ஆரின் ஒளிரும் கல்லை எடுத்தான். அது பிரகாசமாக ஒளிர்ந்து இருளை தள்ளிவிட்டது. புயல் மிருகம் மெதுவாக மேகங்களில் மறைந்தது. அவர்கள் அற்புதமான அரண்மனைக்கு வந்தனர். "நன்றி, ஆரின்," லூமி சொன்னது. அடுத்த நாள் காலை ஆரின் விழித்தான். அவன் பார்த்த ஒரு நட்சத்திரம் மற்றவற்றை விட அதிகமாக ஒளிர்ந்தது. அது ஒரு உண்மையான சாகசம்.